ஆண்டவரே, நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீராக. ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் தூய கார்மேல் அன்னையினுடைய இவ்விழாவில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய கார்மேல் அன்னையினுடைய விழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய கார்மேல் அன்னையினுடைய இந்த விழாவின் போது கார்மேல் மலையினுடைய அனுபவம் என்ன, கார்மேல் மலை பெற்றிருந்த ஆசீர்வாதம் என்ன, கார்மேல் மலையில் நடந்த அற்புதம் அதிசயம் என்ன என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 அரசர்கள் புத்தகம் 18வது அதிகாரத்தில் எலியாவினுடைய அனுபவம் அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய அனுபவத்தை பெற்று தந்தது. எலியா என்கிற இறைவாக்கினர் கடவுளின் மீது கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை, விசுவாசம் அங்கு சூழ்ந்திருந்த எல்லா போலி இறைவாக்கினர்களையும் அழிக்கும் வண்ணமாக, அந்த போலி இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தெய்வங்களையும் வீழ்த்தும் வண்ணமாக அமைந்திருந்தது. இந்த கார்மேல் மலை உண்மையான உயிருள்ள சத்தியம் நிறைந்த இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கிய ஒரு மலையாய் இருக்கிறது. பாகாலுக்கு வழிபட்டவர்கள், பாகால் தெய்வத்தை முதன்மைப்படுத்தியவர்கள், பாகாலினுடைய பெயரினால் வழிபாடுகளை எல்லாம் செய்து தூபங்களை எல்லாம் காட்டி பாகாலே உண்மையான தெய்வம் என்று சொல்லி போலி இறைவாக்கினர்கள் 450க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் உண்மையான உயிருள்ள கடவுளின் மீது விசுவாசம் கொண்ட ஒரே இறை நம்பிக்கையாளர் இறைவாக்கினர் எலியாவும் இருந்தார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லி அங்கு சூழ்ந்திருந்த எல்லா மக்கள் கூட்டமும் விசுவசிக்கும் பொருட்டு ஆகாயத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து எலியாவின் எரிபலிகளை சுட்டெரித்து உண்மையுள்ள கடவுள் யாவே என்பதை இந்த உலகத்திற்கு அறுதியிட்டு சொன்ன மலை இந்த கார்மேல் மலை. போலி இறைவாக்கினர்களையும் போலி தெய்வங்களையும் சுட்டெரித்து அவர்களை எல்லோரையும் அழித்து வீழ்ச்சியுறச் செய்த இடம் இந்த கார்மேல் மலை. எனவே கார்மேல் மலை என்பது இறை அனுபவத்தின் மலையாய், கடவுளின் மலையாய் இருக்கிறது. இந்த கடவுளின் மலை காலப்போக்கில் 12வது நூற்றாண்டில் கார்மேல் அன்னையினுடைய பெயரினால் கார்மேல் அன்னையின் மலையாக அது மாறியது. எப்படி என்றால், சில அருட்தந்தையர்கள் இந்த கார்மேல் மலையில் கூடி ஜெபிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த மலை ஒரு இறை அனுபவத்தின் மலையாக இருந்ததினால் பல துறவிமார்கள் அங்கு தங்கி குகைகளில் இருந்து இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த அந்த அருட்தந்தையர்கள் எல்லோரும் தூய கார்மேல் அன்னையை தன் பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்டு தூய கார்மேல் அன்னையின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி காலப்போக்கில் அன்னை மரியாள் அங்கிருக்கிற எல்லா துறவிமார்களினுடைய பாதுகாவலியாக இருப்பதனால் அன்னை மரியாளுடைய திருப்பெயரில் அந்த மலையானது அழைக்கப்படலாயிற்று. பிரியமானவர்களே, இந்த 12வது நூற்றாண்டு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். எப்படி எலியாவின் காலத்தில் போலி இறைவாக்கினர்கள் இருந்தார்களோ, இந்த 12வது நூற்றாண்டிலும் கூட அதிகமான மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில் அதிகமாய் பரவிக் கொண்டிருந்தது. அவர்கள் எல்லோரும் வேறொரு திசையை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். கடவுள் நம்பிக்கையை மறுத்தவர்களாயிருந்தார்கள். கிறிஸ்தவ நம்பிக்கையை
அவர்கள் முற்றிலுமாக வெறுத்து வேற்று தெய்வங்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். வேறு கொள்கைகள் இந்த விசுவாசத்திலிருந்து அவர்கள் நழுவி விடும்படியாக அவர்களை ஆட்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட தப்பறை கொள்கைகள் அதிகமாக நிறைந்திருந்த அந்த காலகட்டத்தில் தான் புனித சைமன் ஸ்டாக் அவர்கள் ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடு மன்றாடுகிறார். அவருடைய வேண்டுதல் அன்னை மரியாளின் வழியாக நிறைவேறுகிறது. எப்படி என்றால், அவருடைய சபையிலேயே பலவிதமான பூசல்களும் பிரிவினைகளும் சச்சரவுகளும் நிரம்பியிருந்தது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் புனித சைமன் ஸ்டாக் அவர்கள் ஆண்டவரை நோக்கி உருக்கத்தோடு மன்றாடி வேண்டி செபிக்க அன்னை மரியாள் இவருக்கு காட்சி தந்து உத்திரியத்தை வழங்குகிறார்கள். உத்திரிய மாதா என்று சொல்லி நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோமே, அந்த உத்திரியத்தை புனித சைமன் ஸ்டாக் அவர்களுக்கு கொடுத்து, யார் யாரெல்லாம் இந்த உத்திரியத்தை அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நரக வேதனையிலிருந்து மீட்கப்பட்டு அவர்களுக்கு விண்ணக வாழ்வும் நிலையான பேரின்பமும் ஆண்டவர் தருகிறார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அன்னை மரியாள் கார்மேல் தாய் அந்த உத்திரியத்தை கொடையாக வழங்குகிறார். அப்படிதான் இந்த உத்திரியம் அணிந்து கொள்ளுகிற வழக்கம் கத்தோலிக்க திரு அவையில் பரவத் தொடங்கியது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த தனித்துவமான உத்திரியத்தை பற்றிய ஒரு காட்சியை அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 22ஆம் யோவான் அவர்களுக்கும் அன்னை மரியாள் வெளிப்படுத்தி கூறியிருக்கிறார். கார்மேல் அன்னையினுடைய இந்த உத்திரியத்தை யார் அணிந்து கொண்டு கற்போடு வாழ்கிறார்களோ, ஜெபமாலை சொல்லி புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களோ, இறந்த பிறகு வரும் முதல் சனிக்கிழமையே உத்தரிக்கும் நிலையிலிருந்து அவர்களை விடுவிப்பேன் என்கிற வாக்குறுதியை திருத்தந்தைக்கு அன்னை மரியாள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உத்தரிக்கும் நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களை அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார் என்கிற ரகசியம் இந்த திருத்தந்தைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உத்தரிக்கும் ஆன்மாக்களின் தாய் என்று கார்மேல் அன்னையை நாம் அன்போடும் பக்தியோடும் அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, கார்மேல் என்பதனுடைய பொருள் என்ன? எபிரேய இந்த வார்த்தைக்கு கடவுளின் தோட்டம் என்றும் பழங்கள் நிறைந்த இடம் என்றும் இதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கார்மேல் அன்னை நமக்கு ஒரு ஆன்மீக தோட்டமாக இருந்து நம்மை அவர் மாற்றுகின்றார். எப்படி ஒரு தோட்டத்தில் பணிபுரிகின்ற தோட்டக்காரி களைகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து நீர் ஊற்றி செடிகளை வளர்த்து அதில் அழகான பூக்களை பூக்க வைக்கிறாரோ, அப்படி நம்முடைய தேவத்தாய் கார்மேல் அன்னை நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அழுக்குகளை, கலைகளை, காயங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் அகற்றி நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு உகந்த இதயமாய் மாற்றுகிறார். இதனால்தான் கார்மேல் சபை துறவிகள் தியானம், மௌனம், ஜெபம் இவற்றின் வழியாக உள் தோற்றத்தை, இந்த உள்ள இருக்கின்ற இந்த தோட்டத்தை அவர்கள் பண்படுத்துகிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதியும் கூட ஆழமான சிந்தனையை நமக்கு தருகிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உன் நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, நம் இதயம் ஆண்டவரை ஏக்கத்தோடு நாடுகிற இதயமாய், எப்பொழுதும் அவரை ஆர்வத்தோடு நாடுகிற இதயமாய் இருக்க வேண்டும். இஸ்ராயல் மக்கள் பல்வேறு தவறுகள் செய்து ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட போது இறைவனுடைய தண்டனைக்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். அந்த தண்டனையிலிருந்து அவர்கள்
விலகும் பொருட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம், நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல ஆண்டவரே, நாங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடுகிறார்கள். இந்த குரலுக்கான பதில் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் கிடைக்கிறது. சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய நுகம் நம்மை அழுத்தாது, அவருடைய சுமை எளிதாய் உள்ளது. கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கார்மேல் அன்னையினுடைய பரிந்துரையை பெற்று இந்த நாளில் ஆண்டவருடைய நல்லாசிரோடு அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.